நண்பர்களே, கண்டென்ட்டே இல்லைனாலும் கண்டினியூவாக நான் வீடியோ போடுறேன். என்னையும் அதிதீவிரமாக வாட்ச் பண்ணி சில பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்தியா வந்ததுலேருந்து சரியாக வீடியோஸ் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. சரியாக வீடியோஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. மலேசியாவில் இருக்கும்போது டைமே இல்லை. ஆனாலும் என்னால் கண்டினியூவாக பண்ண முடிஞ்சுது. உங்களோட சப்போர்ட் இருந்ததுனாலையும் என்கிட்ட அன்னன்னைக்கு கண்டென்ட் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி என்கிட்ட கண்டென்ட் இல்லை, ஆனால் நிறைய டைம் இருக்குது, உங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் நம்மளோட பேசிக் நான் குடிபோதை இல்லாத ஒரு நாளை வாழ்கிறது, அதை நான் சக்ஸஸாக பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நான் காட்டணும் இல்லையா? அந்த வகையில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பட் என்னுடைய எண்ணங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த நாளில் நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறேன், எப்படியெல்லாம் என்னோடய எண்ணங்கள், தாட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி. எனக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு இருக்க போகிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது இல்லையா? அந்த வகையில் என்னோடய எண்ணங்களை மட்டும் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன். அதுலேயும் ஃப்யூச்சரை பற்றி அதிதீவிரமான முடிவுகளை நான் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், முந்தானத்து வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். அதை நான் வெளியே சொல்ல முடியாது சோசியல் மீடியாவில். தொடர்ந்து பாருங்கள், கொஞ்ச நாளில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதிதீவிரமான மாற்றம், பிக்கஸ்ட் ட்விஸ்ட்டு, டர்னிங் பாயிண்ட்ஸு லைஃப்பில் ஏற்பட போகுது. போக போக உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் ஃப்யூச்சரை பற்றி அதிகமாகிட்டே போகுது. சும்மா இருக்க மனசுக்குள்ளே இடியும் மின்னலுமா இருக்குது எதிர்காலத்தை நினச்சி. இதே இந்த யூடியூப் சேனல்லாம் இல்லாமல், நான் இந்த கண்டென்ட்லாம் பண்ணாமல், நீங்கள்லாம் என்ன சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷம் இது போல் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லாமல் சும்மா இருக்கிறான்னா ஆல்கஹால் தேவை. ஆல்கஹால் போட்டால் 1008 ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அது ஒரு நல்லா பிஸியான ஒரு லைஃப் தான். ஆனால் ஆரோக்கியமானது இல்லை. கொஞ்சம் கூட புரோஜனம் கிடையாது. அது உடலுக்கு கேடு, வீட்டுக்கு நிம்மதி கெட்டு போய், எனக்கு நிம்மதி கெட்டு போய், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இப்படி தான் தெரிஞ்சேன். இப்போது எனக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமுமே இல்லை அப்படின்னாலும், என்கிட்ட கையில் நல்லா காசு இருந்தாலும், நான் ஒரு நிம்மதியாக, அமைதியாக, நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அதுக்கு இந்த யூடியூப் சேனலும் நீங்களும் தான் பார்க்க காரணம். சில விஷயங்கள், பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இங்கே நம்ம எப்படி தெரிஞ்சோம், எப்படிலாம் இருந்தோம், அதே வீட்டில் தான் இருக்கிறோம். அப்போ அந்த பழைய மெமரிஸ் சும்மா இருக்க ஞாபகம் வருது. இன்னும் பல பேர் நான் போய் சந்திக்கலை, யாருக்குமே தெரியாது நான் இங்கே இந்தியா வந்திருக்கேன்னு சொல்லி. தெரிஞ்சிச்சு, டார்ச்சர்ஸ், வா இங்கே வா, அங்கே வா, இங்கே வான்னு அன்பு தொல்லைகள் அதிகமாகிடும். பெருமைக்கு சொல்லலை, அதெல்லாம் கெட்ட சகவாசங்கள். அதனால் நான் அதுலேருந்து விலகி இருக்கேன். அது ஆரோக்கியமானது தான். யாரையும் நான் அவாய்ட் பண்ணலை, என்ன நான் தற்காத்துக்கிறேன். தெரியும், மலேசியாவில் இருக்கும்போது என்னோடய வீடியோஸ்க்கும் இந்தியாவில் இருக்கும்போது என்னோடய வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மலேசியாவில் இருக்கும்போது சில நேரம் ட்ராவல்ஸ் காமிச்சிருக்கேன். டெய்லி ரொட்டீன், ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துட்டு மாறுபடும், மேட்டர்ஸ் மாறுபடும். ரொட்டீன் அதே தான், மேட்டர்ஸ் மாறுபடும். நிறைய மோட்டிவேஷன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள், ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இந்தியா வந்ததுலேருந்து அதுபோல் பண்ண முடியல. பட் ட்ராவல் அது இதுன்னு இல்லைன்னாலும் இந்த அமைதி தான்ப்பா எனக்குள்ளே நிறைய கற்று தருது. நிறைய காலிங், ரீகால், எல்லாம் பழசெல்லாம் திரும்ப மைண்டுக்குள்ளே ஏறுது. நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கோம், இப்போ இந்த 2 வருஷத்தில் நம்ம எவ்வளோ தூரம் மாறி இருக்கோம். அதே பிளேஸ்க்கு நான் வரும்போது, அதே வீட்டுக்கு, அதே சுற்றுச்சூழலுக்கு நான் வரும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோம், எப்படி நம்மளே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமே, ஒரு பரபரன்னு பறந்துக்கிட்டு இல்லாமல். இந்த ஆல்கஹால் பழக்கம் இருந்துக்கிட்டு இருந்து நான் மலேசியா போயிட்டு திரும்ப வந்திருந்தேன்னா இந்த ஒரு மாதம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சேர்ந்து பார்ட்டி வச்சுக்கிட்டு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு, தண்ணியை போட்டுக்கிட்டு, எல்றையை போட்டுக்கிட்டு. ஓகே, ஆனாலும் இப்படியான கண்டென்ட் பண்ணும்போது என்னோடய வியூஸ் குறையுது. ஆனால் எனக்குன்னு ரெகுலராக பார்க்கக்கூடிய என்னோடய அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் நீங்கள் சில பேர் பார்க்குறீங்க. அப்படி வியூஸ் குறையும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது ஏதாவது வெளியே போய் உங்களுக்கு வீடியோஸ் காட்டணுமா, சுற்றி காட்டணுமா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டோரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் கண்டென்ட் தான். நம்மளால் நடிக்க முடியாதப்பா. நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை நான் ரொட்டீனாக காட்டுறேன். நான் நடிக்காமல் இருந்தால் தான் நான் குடிபோதை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நான் உண்மையாக இருந்தால் தான், ஒரிஜினல் லைஃப்பை ஷேர் பண்ணால் தான் நான் வந்துட்டு அந்த ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப்பை வாழ முடியும். ஒரு சின்ன பையனை பார்த்துட்டே போகிறான், எங்கள் காமூரில் இருக்கிற பையன். அவனுக்கு என்னை பார்த்தாலே பயம். இப்போ பார்த்துக்கிட்டே போகிறான் என்னை கிராஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. சரி, ஓகே,
என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை தான் நான் ஷேர் பண்ணுவேன். இது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு மெனக்கிட மாட்டேன். என் லைஃப் எப்படி போகுதோ அதை அப்படியே நான் விளாக் பண்ணுவேன்ப்பா. நான் உண்மையாக இருந்தால் தான் நான் ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். சும்மா நடிச்சுக்கிட்டு வியூஸுக்காக கமெண்ட்ஸுக்காக பண்ணேன் அப்படின்னா நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். உண்மை, நேர்மை, அதுதான் டிசிப்ளின். அதுதான் என்னை வந்துட்டு இந்த ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான கீஸ். புரிஞ்சுக்குங்க. திங்க் பண்ணிங்கன்னா இந்த ஆல்கஹால், இந்த அடிக்ஷன் பற்றின விஷயங்களோட நான் சொல்கிறத திங்க் பண்ணிங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த பழக்கங்கள் இல்லை அப்படின்றவங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே. இந்த நாள் குடிபோதை இல்லாத நாளை நான் கடந்து முடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் போடுவேன், அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். இந்த நாள் முடிஞ்சிச்சு. வேறு எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். டெய்லி வீடியோ போடுவேன். கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, அன்றைக்கி நாளில் நான் குடிக்காமல் இருக்கிறேன், அதுக்காக நான் வீடியோ போடுவேன். வீடியோ போடுறதுனால தான் நான் குடிக்காமல் இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.